அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் வாசவியன் செந்தில். உலகளாவிய வாசவி சங்கங்கள் திருப்பூரிலிருந்து சமூக வலைதளம் மூலியமாக உங்களுடன் தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது என்னுடைய முதல் முயற்சி. இன்று ஒரு 15 நிமிடம் உங்களிடம் குடும்ப உறவுகளை பற்றி விவாதிக்கலாம், என்னுடைய கருத்துக்களை பரிமாறலாம் என்று எண்ணியுள்ளேன். ஏன் குடும்ப உறவுகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஒரே ஒரு செய்தி என்னுடைய மனதை மிக அழுத்தமாக பாதிக்கிறது. அதாவது இன்றைய சர்வேயில் பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு இருக்கின்றன. ஒரு காலத்தில் புராண காலத்திலிருந்து நம்ம இதிகாசங்கள்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா முதியோர் காப்பகங்கள் அப்படின்றது கிடையலை, இல்லை, குறைவு. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்தில் இன்று முதியோர் காப்பகங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். பலதரப்பட்ட உண்மைகளும் நிகழ்ச்சிகளும் நம் முன்னே வந்தன. அதனால் இதை பற்றி ஒரு 10-15 நிமிடங்கள் உங்களோடு பேசுவதனால் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்துடன் இன்றைய தலைப்பை பற்றி நான் பேசுகிறேன். இந்த குடும்ப உறவுகள் அதுதான் அந்த முதியோர் இல்லத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கும் உள்ள ஒரு கேப். குடும்ப உறவுகள் சரியாக இருந்திருந்தால் பெற்றோரையும் முதியோரையும் நம்முடைய வீட்டை விட்டு நாம் வெளியே செல்ல அனுமதித்திருக்க மாட்டோம். அப்போ அங்கே எங்கேயோ பிரச்சனை இருக்குது. சரி, குடும்ப உறவுகள் எத்தனையோ உறவுகள் இருக்கின்றன. அப்பா மகன், அம்மா மகன், அப்பா மகள், அம்மா மகள், கணவன் மனைவி, அப்பா குழந்தைகள், மாமனார் மாமியார் மருமகன் உறவு, மாமனார் மாமியார் மருமகள் உறவு, இப்படி பலதரப்பட்ட உறவுகள் குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்குது. இதில் ஏதோ நிகழ்ச்சிகள் நடந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை பலதரப்பட்ட உறவுகள்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பூர்வமாக சொல்கிறது மற்ற எல்லா உறவுகளும், அதான் மாமனார் அதை கூட விட்டுடலாம், மாமியார் மருமகள் இந்த உறவை தவிர மற்ற உறவுகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பிணைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டும் எஸ்பெஷலி இந்த பெண்களுக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு மற்ற ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா மற்ற ரிலேஷன்ஷிப்னால் நடக்கக்கூடிய பாதிப்புகளை வெகு சுலபமாக நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் இன்னும் கிறிஸ்பாக நேரத்தின் கடுமை காரணமாக நம்ம கிறிஸ்பாக இந்த மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்ன்றதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்குவோம். இதில் இந்த உறவில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் மருமகள். இந்த உறவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட இன்றைய நிலைமையை பற்றி நம்ம பேசியே ஆகணும். முதல்ல மருமகள் அப்படின்ற ஒரு நிலைமையை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் கடந்த 15-20 ஆண்டுகளாக உள்ள பெற்றோரிடம் இருக்க குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஏறக்குறை செல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த ஜெனரேஷனில் எல்லாருமே ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு இருக்கிறதுனால இவங்க வீட்டுகளில் ஒரு பொண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 பொண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் செல்லமாக வளர்க்கப்படுகின்றன. இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளை ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. அதை செல்லமானா அதாவது இன்றைய சராசரி வருமான விகிதம் அதிகமாக இருப்பதனால குழந்தைகளுக்கு தேவைப்படுவற்றையும் குழந்தைகளுக்கு வேண்டியனவற்றையும் அவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது பள்ளி கல்வி முறைகளை பார்த்தீங்கன்னா இன்று பளு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வேற எந்த வேலைகளும் கொடுக்கப்படாமல், உறவு முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்படுகிறாங்க. பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் அடுத்த வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் நம்ம போக முடியாத நிலைமை. என்னன்னு கேட்டால் நாளைக்கு குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், மிட் டர்ம் எக்ஸாம், ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவு முறைகளுக்கு நம்ம மிக முக்கியத்துவம் கொடுக்கல. எஜுகேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம். காலேஜில் லீவ் எடுக்கக்கூடாது. இன்றைய காலேஜுகளும் கல்லூரிகளும் மிக ஸ்ட்ரிக்டான முறையில் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த படிப்பின் பலு மிக அதிகமாக இருக்குது. காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். அவங்க நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவங்க போகும்போது தன்னுடைய உணவை மறக்கிறார்கள், உறவு முறைகளை மறக்கிறார்கள், குடும்ப முறைகளை மறந்து போகிறாங்க. பெற்றோர்களும் அதை பின்னால் சொல்லிக் கொடுத்துக்கலாம், சொல்லிக் கொடுக்க முடியலை அப்படின்ற நிலைமையில் வருது. இந்த காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது ஒரு உடல் உழைப்புகள் குறைவாக இருக்கிறதுனால, விளையாட்டு குறைவாக இருக்கிறதுனால, செல்லமாக வளர்க்கப்படுகிறதுனால, அவர்கள் பலு தாங்கும் மனநிலைமை இல்லாததுனால அடிக்கடி சோர்ந்து போயிடுறாங்க. கொஞ்சமான வேலை செஞ்சால் கூட நான் நிறைய செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள வந்துடுது. அப்போ எல்லாத்துக்கும் எல்லாரையும் செய்ய வச்சே பழகிட்டாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு பெண்ணானது திருமணம் என்று வரும்போது ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு வருகின்றாள். பெண்கள் தெய்வம் நம்ம இதிகாசத்திலையும் புராணங்கள்லையும் நம்ம கும்பிடுவதற்கு காரணம் என்னன்னா
மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அதாவது எந்த ஒரு பொண்ணும் நம்முடைய கலாச்சாரத்தில், அதாவது ஒரு பழக்க வழக்கம், ஒரு குடும்ப வழக்கம், ஒரு முறைகளில் இருக்கிறவங்கள வந்து புடுங்கி வேரோடு எடுத்து இன்னொரு குடும்ப முறைகளும், இன்னொரு கலாச்சார முறைகளும், இன்னொரு உறவு முறைகளும் அவங்களை ஊன்றி அதில் அவங்க தளர்ந்து அந்த குடும்பத்தினை ஒரு வெற்றிகரமான நிலைமைக்கு கொண்டு செல்ல உன்னத நிலையில் இருக்கிறவங்க தான் பெண்கள். இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திருமணம் என்ற ஒரு நிகழ்ச்சி, ரைட். இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய மாமியார்களின் நிலைமை என்ன? அவங்களும் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை என்று வச்சிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளை வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. தானே ஊட்டி, தானே வளர்த்து, தானே அவங்கள பழக்க வச்சு, அவங்களுக்கு என்ன தெரியாது, நல்லது கெட்டது எதுவும் தெரியாமல், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க மாதிரி அந்த பளு அவங்க மேலே கொடுக்காம இவங்களே எடுத்து வளர்த்து வச்சுட்டாங்க. அந்த ஒரு திருமண வயது வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வருது. ஐயோ, இந்த குழந்தை நம்மளை விட்டு போயிடுவானோ, நாமளும் அந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், இப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் நம்ம இனி வர ஜெனரேஷன் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைமை இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஊடகங்கள் தவறான செய்தி பல பரப்பிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த இன்டர்நெட் மீடியா அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த பக்கம் மருமகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய கையில் ஒரு மொபைலும் இன்டர்நெட் வசதியும் இருந்தால் இந்த உலகம் என் கையின் உண்மை. ஆனால் அதில் உள்ள வந்து இருக்கக்கூடிய நல்ல செய்திகளும் தவறான செய்திகளும் பிரித்து அறிய தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் உண்மை நம்பக்கூடாது, எல்லாத்தையும் பொய்ன்னு நம்பக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரிலேஷன்ஷிப்பில். இதே இது மாமியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களும் வந்து இந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மருமகளோட ஸ்பீடு, அந்த ஒரு பெண்ணுடைய ஒரு ஸ்பீடுக்கு அவங்களால இல்லை. அவங்கக்கிட்ட இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டு போகணும், போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அனுபவ அறிவு ஜாஸ்தியாக இருக்குது, இவங்ககிட்ட வந்து கல்வி அறிவு ஜாஸ்தியாக இருக்குது, சோசியல் மீடியா அறிவு இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பெண்கள் வந்து இன்றைய கால நிலைமையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர், அதாவது மேற்கத்திய பழக்க வழக்கங்களாலும் நகரத்து பழக்க வழக்கங்களாலும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. இவங்க கல்லூரியில் படித்து வந்த விதங்கள் எப்படின்னா, நைட்டு 12, 1, 2 மணி வரைக்கும் படிப்பாங்க, காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாமியார் வந்து அவங்க காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக எழுந்து அவங்களோட மாமனார் மாமியார் குடும்பத்திற்காக வந்து செஞ்சு போட்டு அவங்க ஒரு கட்டுக்கோப்பான முறையில் வந்திருக்கிறாங்க, ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்காங்க. ஆனால் அப்போ வந்து அவங்க உடம்பு அவங்க பேணி காக்காமல் போனதுனால இவங்க எல்லாமே இன்றைக்கு வந்து சிறு சிறு உடல் உபாதைகளாக இருக்கும். ஒன்று வந்து என்ன சொல்கிறது, குண்டாக இருக்கிறது, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், எஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் செல்ஸ் குறைவாக இருக்குது, இரத்த சோகை, மூட்டு முழங்கால் வலி மிக அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல், அவங்களோட ஒரு இயலாமை, ஒரு எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. இந்த நிகழ்ச்சிகள் அவங்க இருக்கிறாங்க, இந்த ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கான உறவு தான் வந்து குடும்பத்தை இன்னைக்கு நிலநிறுத்தி முன்னோட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு உறவு. அப்போ இந்த 2 உறவு வந்து சரியான முறையில் வந்து இவங்களோட வேவ்லென்த் மேட்ச் ஆகி முன்னால் போனால் மட்டும்தான் இது வந்து நல்லபடியாக நடக்கும். பண்டைய திருமண முறையில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் திருமணம் ஆன உடனே அந்த சடங்குகள், ஒவ்வொரு சடங்குகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் என்னன்னா, இந்த பெண்ணுக்கு வந்துட்டு தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தோடைய அங்கத்தினரை பற்றியும் அவருடைய வழிமுறைகளை பற்றியும் நெறிமுறைகளை பற்றியும் போதிப்பை வேற இருந்தது. செட்டிநாட்டு கல்யாணத்தில் 30 நாள் கல்யாணம் முதல் கொண்டு இன்று நடக்கக்கூடிய மறுசீறு, மறு உறவின் முறை, மாமன் வீடு, மச்சான் வீடு, விசிட்டு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதிதாக வந்த அந்த பெண்ணானது தனக்கு தெரியாத வீட்டுக்குள் வரும்போது தான் எப்படி அந்த வீட்டில் ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்துவது, ஒரு பழக்க வழக்கங்களை வந்து நேர்படுத்தி கொண்டு வருவதற்கான இந்த உறவு முறைகள் எல்லாம் அமைக்கப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பெண் பார்க்கும் சடலமாகட்டும், அதற்கு பிறகு வந்து நிச்சயமாகட்டும், திருமணமாகட்டும், மறுவீடு அழைப்பாகட்டும், மாமன் வீடு அழைப்பாகட்டும், கரிசோறு கடா விருந்தாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடப்பதற்கு 2 மாதம் முன்னாடியும், திருமணம் ஆன ஒரு 3, 4 இல்லை 5 மாதங்களும், கிட்டத்தட்ட ஒரு 6 முதல் 7 மாதங்கள் வந்து புதிதாக வரக்கூடிய ஒரு பெண்ணை அந்த புது சிச்சுவேஷனில் எப்படி அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அகாமடேட் பண்ணி அதனுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய வழிமுறைகளாக இருந்தது. இது ரொம்ப மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னாடி வந்து பையனும் பொண்ணும் பேசிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, போகிறாங்க, சுற்றுறாங்க. திருமணம் ஆன உடனே ஹனிமூனுன்னு போகிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பொண்ணு 2 இருக்கிறதுனால அடுத்தது உடனடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில பெரும்பாலும் நிகழ்ச்சிகளில் வந்துட்டு அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது ப்ரெக்னென்ட் ஆகி மறுபடியும் தன்னுடைய தாய் வீட்டுக்கே வந்து விடுகிறார்கள். 1 மாதம் 2 மாதத்திலே வந்து விடுகிறார்கள். அதாவது திருமணம், ஹனிமூனு,
கொஞ்சம் இங்கே அங்கே ஜாலியாக இருக்கிறாங்க. திரும்ப ப்ரெக்னென்ட்டும் போது பொண்ணுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. உடனே அம்மா வீடு, பிகாஸ் அம்மா வீட்டில் தான் எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்து செய்வாங்க. உடனே அம்மா வீடு வந்தாச்சு. அம்மா வீடு வந்தவுடனே அதை பார்த்து பார்த்து பேணி பேணி அம்மாவே பொண்ணுக்குரிய வேலைகள் எல்லாமே செய்து குழந்தை பிரசவம் முடிந்து குழந்தைக்கு 3 முதல் 5 மாதம் 3 மாதங்கள் ஆன உடனே ஒரு வசனம் சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு இன்னும் தனியாக எதுவுமே செஞ்சு கொடுக்க தெரியல, அவளே குழந்தை, ஒரு இன்னும் 4-5 மாதங்கள் வச்சிருக்கிறோம். 4-5 மாதங்கள் முடிந்த பின்ன அந்த பெண் அந்த வீட்டுக்கு போகும்போது, இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1-1.5 வருடங்கள்ல வந்து தன்னுடைய கணவன் வீட்டு உறவின் முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மிக துல்லியமாக அறிந்து கொள்ளாமல் டைம் போன பிறகு அந்த பெண் வந்து ஒரு புது பெண்ணுன்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமை மாறி அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக மாறி அந்த குழந்தையோடு இந்த வீட்டுக்கு வரும்போது நேரடியாக வீட்டின் பந்தங்களும் வீட்டின் கடமை உணர்ச்சிகளும் குடும்பத்தின் கடமை உணர்ச்சிகளும் தலையில் எடுத்து வைக்கப்படுகின்றன. எப்போ ஒரு விரக்தி, ஒரு கோபம், ஒரு இயலாமை வருதுன்னா, தனக்கு உடம்புக்கு எது முடியாத போதோ, தன்னால செய்ய முடியாத போது எதிர்த்த பார்க்குற எல்லார் மேலையும் கோபம், விரக்தி, வெறுப்பு எல்லாமே வரும். இந்த பக்கம் மாமியார்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் இந்த திருமணம் முடிஞ்சு அந்த திருமண மருமகளோட வேவ்லென்த்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அட்வான்ஸ் முறையில் இருக்கிறாங்க, இன்றைய நாகரிக முறையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாம் எந்த வகையில் உதவி செய்து இந்த குடும்பத்தை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவங்ககிட்ட இருக்கணும். இந்த 2 இடத்துலையும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈகோ. அந்த ஈகோன்ற ஒன்று போயிட்டதுன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். மாமியார் என்பவங்க வந்துட்டு தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுத்துட்டு, நான் இருக்கிறேம்மா, உனக்கு மற்ற தாயாக நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் என்று கேள், நான் செய்து கொடுக்கிறேன் அப்படின்றது வரணும். மருமகள்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன வரணும், ஏன் நான் எது வேணுமானாலும் எனக்கு கேட்கறதுக்கு அவங்க இருக்கிறாங்க, நான் தைரியமாக கேட்கலாம் அப்படின்றது வரணும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சிறு உரசல் வந்தாலும், இப்போ மருமகள் வந்து தெரியாமல் எதையாவது கேட்டு விட்டாலும் மாமியார் பரவாயில்லை, இது நீ இப்படி கற்றுக்கொள், நம்முடைய குடும்பத்தில் இப்படி என்று எடுத்து கூறியவர்களா இருக்கணும். அதை விட்டுட்டு இது கூட உனக்கு தெரியலையா, என்ன வளர்த்துருக்கிறாங்க, பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சங்கோஜம் இருக்கிறது, அதாவது ஒரு ஈகோன்னு சொல்லலாம். நான் ஏன் அவங்ககிட்ட போகணும், உடனே இன்டர்நெட் எடுத்து பார்த்து செஞ்சு பார்க்குறாங்க. சரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா பரவாயில்ல, தவறான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இது இப்படித்தான், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பழைய காலத்து ஆட்கள், உங்களுக்கு தெரியாது, எனக்கு இன்டர்நெட்டில் இருக்கிறது எல்லாமே தெரியும், நான் அதை பற்றி பேசுகின்றேன், நான் அதை பற்றி செய்கின்றேன் அப்படின்போது ஒரு சின்ன விரிசல் வருது. அங்கே அனுபவம் இருக்கிறது, இங்கே அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது. இது ரெண்டுமே வந்து இணையணும். அந்த இணையிற இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம வந்து சரியான முறையில் எடுத்துட்டு போகணும். எல்லாத்துக்கும் காரணம் ஈகோ தான். இந்த ஈகோ விட்டுட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எனக்கு இது வேண்டும், நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் இது செய்யலாம் என்று இருக்கிறேன், இது செய்யட்டுமா, இல்லை வீட்டில் நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் என்ன பிளான் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி கொண்டு போகிறேன். இதைத்தான் வந்து பெரியவங்க எதிர்பார்க்குறாங்க. பெரியவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு வந்துட்டு இந்த உறவு தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, பேசி பார்த்து சிரித்து பழகுறதுக்கு. அப்போ வந்து திரும்ப நிறைய பேசணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பழகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மொபைலும் கையுமா இருக்கிறதுனால இதை விட்டுட்டு எனக்கு வந்துட்டு இதுக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியில் போகணும், சுற்றணும், வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இதை மேட்ச் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு இவங்க வெளியில் போகும்போது தன் கணவன் நம்ம 2 பேர் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேர் வெளியில் போகும்போது அம்மா நினைக்கிறாங்க, பையன் நம்ம கையை விட்டு போயிட்டோனோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பெண், வரக்கூடிய ஒரு பெண், படித்த பெண், இது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம வெளியில் போகணும், கணவனோட வெளியில் போகணும், சுற்றணும். ஆனால் அதுக்கு ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிச்சிட்டு, பொதுவாக கோயில் குளங்களுக்கு போகும்போது முதியோர்களையும் சேர்த்து கொண்டு, சினிமா ரெஸ்டாரண்ட்டும் போகும்போது கணவனோடு சேர்ந்து போய் ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா, நாளை மறுநாள் வந்துட்டு அவங்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, என்னால் முடியலை, நான் இருந்துக்கிறேன். அப்போ அவங்கள எல்லாத்தையுமே இந்த மாதிரி போக பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் வர்றீங்களா, நீங்கள் வரலையா, நீங்கள் வரல வேணாம்னு அவங்க அதை எல்லாமே வந்துட்டு ஒரு ஈகோ விட்டுட்டு பேசும்போது எல்லா நிகழ்ச்சிகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனால் பேசும்போது சில வார்த்தைகள் வந்து அவர்களுடைய மனநிலைமைகளையும் உடல் அழுத்தத்தையும் பொறுத்து மாறுபடும் போது ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ஸோ இந்த ஈகோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிகள் தான் வந்துட்டு குடும்பத்தில் வந்து இந்த ஒரு வேறுபாட்டை உருவாக்குது. ரெண்டாவது, இன்றைய காலகட்டத்தில் திருமணமாகி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது அந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தின் மேலுள்ள நிகழ்ச்சிகள் எதுவும் தெரியாமல் போகும்போது அந்த மாமியார் வந்துட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, உனக்கு இது கூட தெரியல அப்படின்போது வார்த்தைகள் மாற்றங்கள் ஏற்பட்டு, மாற்றங்கள் மனதளவில் ஏற்பட்டு ஒரு அகண்ட ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்கிறது.
இந்த இடைவெளி வரும்போது நம்முடைய ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் ஒரு எதிர்மறையான கருத்துக்களை கொண்ட சீரியல்கள், டெலிவிஷன்களால் பல குடும்ப பந்தங்கள் வந்து சமூக அறிஞர் ஒருவர் கூறினார், இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் வந்து குடும்ப உறவு முறை கெட்டு போவதற்கு இன்றைய தொலைக்காட்சி நாடகங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம விட்டுட்டு இந்த உறவு முறையை இருக்கணும். மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்ல வரலை. அவங்க வந்து டேட்டிங்ன்றாங்க, அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. அதாவது உன்னை நான் புரிந்து கொள்கிறேன், என்னை நீ புரிந்து கொள். அந்த ஒரு உறவு முறையில் 2 பேருக்கும் 2 பேர் ஃபேமிலிக்கும் ஏற்றுக்க முடிஞ்சால் நம்ம பின்னால் அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி வேணாம் அப்படின்னாங்க. ஆனால் நமது கலாச்சாரத்தில் அது இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் உள்ள பாயிண்ட் வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வது, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து வீக் சைடாக இருக்கக்கூடியது மாமனார் மாமியார்கள். பிகாஸ் எது நடந்தாலும் அவர்கள் தான் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள், வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அந்த நிலைமையில் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து, தான் இருந்த காலகட்டம் மாறிவிட்டது, இன்றைய காலகட்டம் வேற, இன்றைய பெண்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு ஹெல்ப் பண்ணணும். இன்றைய பெண்கள் இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்னா, தான் தனது கணவன் சந்தோஷமாக இருக்கணும், வெளியில சுற்றி வரணும், மாமனார் மாமியாருக்கு செய்யணும், ஆனா அதுக்கு மேல அவங்க நமக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைய உடல் உழைப்புகள், உடல் நிலைமைகள் இவங்களும் அதுக்கு மேல கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே வந்து உதவிகள் எதிர்பார்த்துருக்குறாங்க. ஒரு மாமியார் என்பவருடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும் என, தனக்கு எல்லாம் தெரியும், தனக்கு தெரிந்ததை தன் மருமகள் மேல் திணிக்கக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு வேண்டும் போது எடுத்து எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த குடும்ப உறவு முறையை அனுசரித்து, நீ இப்படி இல்லாமல் அப்படின்னா அனுசரணையாக சொல்லி அவங்கள வந்து கேட்டுக்கொள்ளும். இன்றைய மனிதத்துக்கு வேண்டியது என்ன? கஷ்டத்தில் இருக்கும்போது நீ கஷ்டத்தில் இருக்கிறையா, உனக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன உதவி செய்யணும் என்று ஈகோவை விட்டுட்டு நம்ம வரும்போது உறவுகள் மிக சிறக்கின்றன. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ப்ரீ கவுன்சிலிங் அப்படின்றது வந்து முக்கிய தேவையாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். தேவைன்னு விரும்புகிறேன். அப்போ வந்து ஒரு 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 இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கடமை என்ன, தன்னுடைய கடமை என்ன அப்படின்றது மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தன்னுடைய கடமை என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நான் யார், எனக்கு என்னென்ன கடமை இல்லை. ஒரு கணவனுக்கு எப்படி வெளியில் போய் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை சம்பாதிச்சு கொண்டு வர்றது இருக்குதோ, அதே மாதிரி வந்துட்டு இன்றைய மனைவிக்கு கடமைகள், குடும்பத்தை நன்முறையில் பேணி காட்டி கொண்டு போகக்கூடிய சில கடமைகள் இருக்குது. 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களானா அந்த பலுவை எப்படி பிரித்து ஒருத்தர் செஞ்சுக்கிறது, எந்த பலுவை வந்து மாமனார் மாமியார்ட்ட கொடுத்து ஒரு குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக கொண்டு போகிறது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்பு அங்கு குறைவாக இருக்கிறது. அந்த அன்பை வந்து மிகைப்படுத்தினால் இந்த உறவு முறை மிகச்சிறந்த முறையில் பலப்படுத்தி பல காலம் கொண்டு போக முடியும். என்னுடைய அட்வைஸ், இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் திருமணம் ஆன பின்னால் தன்னுடைய குடும்ப உறவிலிருந்து சிறிது அகன்று நின்று புதிய உறவு முறைகளும் புதிய உறவினர்களுடன் பழக்கங்கள் ஏற்படுத்தி அவர்கள் இல்லத்திற்கு சென்று வந்து அவர்களை பழக்கப்படுத்தி தன்னுள் தானும் அவர்கள் ஒருவர் என்ற ஒரு நிலைமையை அவங்க கொண்டு வரணும். கண்டிப்பாக வந்து மேரேஜ் கவுன்சிலிங், ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், ஆஃப்டர் மேரேஜ் கவுன்சிலிங் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாட்டுக்கு மிக தேவையான ஒன்றாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய கருத்துக்களை வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி வந்துட்டு தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். வாழ்க வளமுடன், நாடு சிறக்கட்டும், குடும்ப உறவு சிறக்கட்டும். குடும்ப உறவு சிறந்தால் எல்லோரும் ஒற்றுமையுடன் குடும்பமாக வாழ இயலும். குடும்பம் நன்றாக இருந்தால் நாடும் ஊரும் நன்றாக இருக்கும். நாடும் ஊரும் நன்றாக இருந்தால் என்ற உலகத்தில் அமைதி திரும்பும், நன்மை உண்டாகட்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் வாசவியன் செந்தில், உலகளாவிய வாசவி சங்கங்கள், திருப்பூர். நன்றி.